ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, பணம் வந்தால் மனிதனின் மனம் மட்டுமல்ல, நடை உடை பாவனையும் மாறிவிடும் என்பது போலதான் கூடிய விரைவில் நல்ல சந்தோஷமான மனதோடு மிகவும் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். ஆம் என் செல்லமி, உனக்கு தேவையான பண வசதியையும் மன சந்தோஷத்தையும் எல்லா நிம்மதியையும் உன் வாழ்வில் நான் வரவழைக்கப் போகிறேன். இனிமேல் நீ தனியால் கிடையாது, உனக்கு துணையாய் உன் பலத்தை அதிகரித்து உன் வராகி அம்மா நானும் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன். இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த 2 வெற்றிகரமான நல்ல செய்திகள் உன்னிடம் வந்து சேரும்படி என் அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. இந்த உலக எண்ணிக்கையில் கோடிக்கணக்கில் ஒருவனாக நீ இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த உலகமே உன்னை திரும்பி பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய ஒருவனாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் சிந்தனைகளில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சிந்தனையில் சிறு மாற்றம் வந்தாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ அடைந்து விடலாம். உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கை அமையும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ உன் எண்ணம் எவ்வளவு மிக பெரியதாக, சந்தோஷமானதாக, அழகானதாக இருக்கிறது என்ப அத்தனையும் நான் புரிந்து கொண்டதால் தான் அதற்கேற்றாற் போலவே உன் வாழ்க்கையை மிகவும் பிரம்மாண்டமானதாக அமைத்து தரப்போகிறேன். பிரச்சனைகள் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். அதுவே உன் வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. பிரச்சனைகளும் துன்பமும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வந்து போகுமே தவிர அது உன்னை முழுவதுமாக ஆட்கொள்ளும்படி நான் விட்டுவிட மாட்டேன். இப்போது உன் பிரச்சனைகளையா நீ பெரிதென நினைத்து கொண்டிருக்கிறாய்? பிரச்சனைகளோ கஷ்டமோ எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. இதுவரை நடந்த விஷயங்களை யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என யோசிக்கப்பார். நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய். ஒரு மரத்தின் மூலமாக பல கோடிக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் அதில் ஒரே ஒரு தீக்குச்சியை வைத்து பல கோடி மரங்களை அழித்து விட முடியும் அல்லவா? அப்படிதான் கெட்ட விஷயம் சிறியதாக இருந்தாலும் அது மிக பெரிய மாற்றங்களை உருவாக்கிவிடும். ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமானால் அதற்கு நிறைய நல்லது நடக்க வேண்டும். உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறாய்? அப்படியானால் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் யோசனைகளையும் எல்லாவற்றையும் நல்லதாக அமைத்துக்கொள். சிந்தனைகளுக்கு நிறைய ஆற்றல் இருக்கிறது. அதனால் நீ எதை சிந்திக்க வேண்டும், எதை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதை முதலில் முடிவெடுத்துக்கொள். உன் சிந்தனை நல்லதாக இருந்தால் அதன் மூலமாக உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும். உன் மனதை தான் நீ கொஞ்சம் திடமாக தைரியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் உன் மனம் திடமுள்ளதாக இல்லை என்றால் சின்ன சின்ன துன்பம் கூட உன் மனதை பெரிய அளவில் பாதித்து விடும் என் செல்லமே. எப்போதும் எக்காரணம் கொண்டும் எந்த விஷயத்திலும் நீ முயற்சியை கைவிடாமல் இருந்தால் அது உனக்கு வெற்றியையும் தவறாமல் தந்துவிடும். ஆம், முயற்சி எவ்விடம் இருக்கிறதோ அவ்விடம்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். வாழ்க்கைதானே எல்லா சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி. அதே போலதான் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது எல்லா சாதனைகளுக்கும் துவக்க புள்ளி. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ வேண்டும் என ஆசைப்பட்டால் அதற்கு முதல் காரணமாக உன் வாழ்வில் நீ நம்பிக்கையை வரவழைக்க வேண்டும். நீ எந்த விஷயத்தின் மீது அதிக நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அது நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும் என்பதை நீ மறவாதே என் தங்கமே. ஒரு காரியம் நடக்காது என நீ நினைத்தால் பிறகு எதற்காக அதில் இறங்கி கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறாய்? அதை பற்றி நீ யோசிக்கவும் வேண்டாம், அதற்காக வேலை செய்யவும் வேண்டாம் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதே, எதிர்மறையாகவும் யோசிக்காதே. எல்லாமே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய முழு முயற்சியையும் போட்டு அதற்கான வேலைகளை செய்யப்பார். நீ நல்ல நிலையை அடைவதற்காக தானே முயற்சி செய்கிறாய். நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். எந்த மனிதன் தன் பலவீனங்களை எல்லாம் முறியடித்து வெற்றி பெறுகிறானோ அவன் தனக்குள்ளேயே நண்பனாக மாறிவிடுவான். அதை விட்டுவிட்டு தன் பலவீனங்களையே காரணம் காட்டி யார் ஒருவன் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறானோ அவன் அவனுக்கே எதிரியாக மாறி போவான். உன் பலவீனங்களை நீ பெரிதாக நினைக்காதே என் செல்லமே. உன்னுடைய பலம்தான் உனக்கு மூல ஆதாரம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டுவிடு. ஒருபோதும் நீ செய்ததுதான் சரி என உன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக மற்றவர்கள் மீது பழி போடவும் வேண்டாம். மற்றவர்கள் மனம் காயப்படும்படி நீ எதுவும் பேசவும் வேண்டாம்.
நீ எதிர்பார்க்கிறபடி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானமாய் இருக்கப்பார். ஏனெனில் எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போல மாற்ற முடியாது. எல்லா மனிதர்களையும் நீ நினைத்தது போல மாற்ற முடியாது. ஏனெனில் இங்கு எந்த விஷயமுமே நீ நினைப்பது போல இல்லை. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இங்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்காக மட்டுமே நடக்கவில்லை. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்களின் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் நான் இங்கு பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் உன்னை சுற்றி எது நடந்தாலும் சரி, அல்லது உனக்கே எந்த விஷயம் நடந்தாலும் சரி, நீ அமைதியாக இருந்துவிடு என சொல்கிறேன். எதுவுமே இல்லாமல் பிறக்கக்கூடிய மனிதன் பிறந்து வளர்ந்து வரும்போது எல்லாமே வேண்டுமென நினைத்து எல்லாவற்றையும் அடைவதற்கு ஆசைப்படுகிறான். அப்புறம் பல வருடங்கள் கழித்து இது எதுவுமே நிரந்தரமில்லை போல, நம் உயிரும் கூட நமக்கு சொந்தமில்லை போல என உணர்ந்து ஒரு நாள் இந்த உலகை விட்டே பறந்து செல்வதுதானே வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் வாழும்போதாவது நீ நிம்மதியாக வாழ முயற்சி செய். உன் விருப்பம் என்னவென்பதை எல்லாரிடமும் சொல்லலாம். ஆனால் அவசரப்படக்கூடாது. அமைதியாக இருந்தால் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். ஏற்றுக்கொண்டால் சந்தோஷப்படு. அல்லது உன் விருப்பத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அதை மறக்க முயற்சி செய். கோபம் கொண்டு புத்தியை தடுமாற விடாதே என் செல்லமே. உன் மனதை நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அதன்படிதான் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடக்கும். உன் மனதிற்கு நீ அமைதியை கொடுத்தால் உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கிற விஷயம் நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லபடியாய் நடந்து முடியும். உன் மனம் குழப்பமடையும் போது தனிமையாய் இருந்துவிடு. உன் மனதை யாராவது காயப்படுத்தும் போது மௌனமாய் இருந்துவிடு. தனிமையும் மௌனமும் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக உனக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதை எப்போதும் உன் கைவசமாக நீ வைத்து கொண்டால் அதன் மூலமாக உன் வாழ்வில் எந்த தவறும் நிகழாமல் நானும் பார்த்துக் கொள்வேனேன் செல்லமே. உன்னுடைய நேரமும் காலமும் வரையறைக்கு உட்பட்டது. அதை எப்பொழுது மற்றவர்களுக்காக வாழ்ந்து வீணாக்கி விடாதே. நீ என்ன நினைக்கிறாயோ அதன்படி உன் வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர அவர்களுக்காக இவர்களுக்காக என அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வேலைகளை செய்து உன் வாழ்நாளை நீ வீணடித்து விடாதே. உனக்கு எதை எப்போது செய்ய வேண்டும் என எல்லாம் அறிந்த உன் வராகி தாய், நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாய் செய்து முடிப்பேன். இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம் என மனிதர்களை வெறுத்துவிட்டு அவர்கள் இல்லாத போதும் பிரிந்து போன பிறகும் அவர்களை நினைத்து வருத்தப்படுவதால் மீண்டும் வந்து விடுவார்களா என்ன? இருக்கும்போதே எல்லா உயிர்களையும் எல்லா விஷயங்களையும் ரசிக்க பழகு. வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்து பக்குவப்பட்ட உன் மனதிற்கு நிச்சயம் நான் நிம்மதியை கொடுக்கத்தான் போகிறேன். அதற்காக தானே நீ எதிர்பார்த்த 2 நல்ல விஷயங்களை உன்னை தேடி நான் வரவழைத்துள்ளேன். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நீ கேட்டதும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஜெய் வராகி.